அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே இங்கிலீஷ் கொஷின் ஆன்சர்ஸ். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லேருந்து கேட்கப்பட்ட அனைத்து இங்கிலீஷ் கொஷின் ஆன்சர்ஸும் பார்க்க போகிறோம். இந்த எக்ஸாம் என்றைக்கு நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 2023 February 10 நடந்தது. இது தமிழ் அண்ட் சோஷியல் சயின்ஸ் கொஷின் பேப்பர். இதில் இருக்கிற இங்கிலீஷ் கொஷின்ஸ் மார்னிங் செஷன், ஆஃப்டர்நூன் செஷன் 2 செஷனை கூட தான் பார்க்க போகிறோம். The expansion of the abbreviation IFSC is IFSC கோட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, Indian Financial System Code. Choose the exact meaning of the word avid. Keen. Pick out the odd one out. A flock of birds, bunch of grapes, herd of cows. இது எல்லாமே கரெக்டு. kennel of dogs அப்படின்றது வித்தியாசமானது, தவறு. டாக்ஸுக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா a pack of dogs அப்படின்னு சொல்லுவோம். இவங்க kennel of dogsன்னு கூட, அதாவது டாக்ஸ் வந்து கெனலில் இருக்கும்ன்றது வேறு, ஒரு டீம் ஆஃப் டாக்ஸை சொல்கிறது வந்து பேக் ஆஃப் டாக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து வித்தியாசமானது. மற்ற எல்லாமே பறவைகளோட கூட்டம் ஃப்ளாக், கிரேப்ஸ் குரூப் பஞ்சு, கவுஸோட கூட்டம் ஹேர்டு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்பொழுது இது மட்டும் டாக்ஸ் இருக்கிற இடம் கெனல் அப்படின்னா அந்த லிவிங் பிளேஸை மென்ஷன் பண்ணுறதால இது ஆட் ஒன். இன் அ ஃபார்மல் லெட்டர் டியர் சார் மேடம் கம்ஸ் அண்டர் த ஃபார்மேட் ஆஃப், ஒரு ஃபார்மல் லெட்டர் அலுவலக முறை கடிதம் எழுதும் பொழுது டியர் சார் மேடம் அப்படின்றது எந்த டிவிஷனுக்கு கீழே வருதுன்னு கேட்குறாங்க. சென்டர் அட்ரஸா, அட்ரஸ் ஆஃப் த ரிசீவரா, சப்ஜெக்டா, சாலுடேஷனானா சாலுடேஷன். Fill in the blank with suitable article. He is an MLA. இது வந்து கான்சனன்ஸ் லெட்டரில் ஆரம்பித்தாலுமே it takes vowel sound. MLA, MA. He is an MA student. Fill in the blank with suitable prepositional phrase. Dash rain, take an umbrella. மழை பெய்யுது, கொடை எடுத்துகிட்டு போங்க அப்படின்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. மழை பெய்யலாம், ஒரு கொடை எடுத்துகிட்டு போ கையில். மழை பெஞ்சிட்டு போகுது, ஒருவேளை மழை பெய்யும், கொடை எடுத்துகிட்டு போ, இப்படி தான் நம்ம பேசுவோம். ஸோ இன் ஃபேவர் ஆஃப், அக்கார்டிங் டு இதெல்லாம் எதுவுமே வராது. ஒருவேளை மழை பெய்யும், கொடை எடுத்துகிட்டு போ, அப்போ இன் கேஸ் ஆஃப் அப்படின்னு தான் வரும். ஸோ இதுக்கு ஆப்ஷன் சி. In case of rain, take an umbrella. The word bellow means threaten, climb hurriedly, an utterance expressing pain, the cry of a cow. இதில் வந்து bellow அப்படின்னா அலறல், உருமல், முழங்கும் சத்தம், அதை மாதிரி. அது எதுக்குன்னா the cry of a cow, அதுக்கு தான் கரெக்டாக வரும். ஆப்ஷன் 4. Choose the correct degree of comparison of the following. Email is the fastest means of communication. இது என்ன டிகிரி ஆஃப் கம்பேரிசன் கேட்குறாங்க. பாசிட்டிவாக, கம்பேரட்டிவாக, சூப்பர்லேட்டிவான்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் வந்து சூப்பர்லேட்டிவ் டிகிரி. இது சூப்பர்லேட்டிவ் டிகிரின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? வந்திருக்கும், ஃபாஸ்டஸ்ட், டால்னா டாலஸ்ட், ஹையஸ்ட், லேட்டஸ்ட், அந்த மாதிரி இஎஸ்டியில் முடிகிற வார்த்தை வந்திருக்கும், முன்னாடி வந்திருக்கும். அப்படி இல்லைனா மோஸ்ட், பெஸ்ட், அது மாதிரி வந்திருக்கும். அதெல்லாம் வந்தாலே அது வந்து சூப்பர்லேட்டிவ் டிகிரி. ஆன்சர் டி. சூஸ் த கரெக்ட் வேர்ட் ஆப்ஷன். டேஷ் இஸ் a word used to join two words or two sentences. 2 வார்த்தைகளை, 2 வாக்கியங்களை இணைக்க பயன்படுவது எது? அதிலே நமக்கு வந்து போச்சு, ஜாயின் பண்ணுறது கன்ஜங்ஷன்ஸ். இன்டர்ஜெக்ஷன்னா உரிவிடை முன்னிடைச்சல் விச் இஸ் எக்ஸ்ப்ரெஸிங் அவர் ஃபீலிங்ஸ். அட்வெர்ப்னா விச் இஸ் எக்ஸ்ப்ரெஸிங் அபவுட் டெல்லிங் மோர் டீட்டெயில்ஸ் அபவுட் வெர்ப். வினையை பற்றி எது அதிகமாக சொல்லுதோ, எப்படி சொல்லுதோ அது அட்வெர்ப். பெயர் சொல்லை பற்றி அதிகமாக சொல்கிறது அட்ஜெக்டிவ், விவரித்து சொல்லுவது. Choose the correct antonym of the underlined word in the given sentence. எதிர்ச்சொல் கேட்குறாங்க. His grandmother's morning prayer is a monotonous sing song. இது வந்து repeated question.
ஏற்கனவே பேப்பர் 2 பார்த்த இங்கிலீஷ் வீடியோஸில் 2 டைம்ஸ் இந்த கொஷின் வந்துடுச்சு. ஸோ மோனோடோனியன்ஸ்னால் சலிப்புறும் வகையில் எப்போதும் ஒரே மாதிரி போரிங்காக, அதான் வந்து மோனோடோனியஸ். அப்போ அதுக்கு எதிர்ச்சொல் கேட்குறாங்க. அப்போ சம்திங் இன்ட்ரெஸ்டிங், ஆர்வமூட்டும் வகையில். Fill in the blank with the correct prepositional phrase. Failure is often the dash negligence, consequence of negligence. Match the idioms with its meanings. Fetch and carry, round the corner, 11th hour, in deep water. இது எல்லாமே சொற்றொடர்கள். அதுக்கு மீனிங் தரது இது. இன் ட்ரபிள், ரன் அரண்ட்ஸ், வெரி நியர், அட் த லாஸ்ட் மோமெண்ட். ரன் அரண்ட்ஸ் அப்படின்னா ஃபெச் அண்ட் கேரி, இதுதான் கிளியர் இதுக்கு. அதாவது கேரியிங், பேக்கிங், பிக்கப்பிங், ட்ராப்பிங் எல்லாமே வந்து இதுக்கு மேட்ச் ஆகும் ரன் அரண்ட்ஸ் அப்படின்னா. அடுத்து வந்து வேறு என்ன தெரியும்னா, ரவுண்ட் த கார்னர் அப்படின்னா வெரி நியர். 11th ஹவர்னா அட் லாஸ்ட் மோமெண்ட். இன் டீப் வாட்டர்னா இன் ட்ரபிள். ஸோ இதுக்கு வந்து 2 3 4 1 2 3 4 1 ஆப்ஷன் ஏ. அன்கிளிப்டு வேர்ட்ஸும் கிளிப்டு வேர்ட்ஸும் கொடுத்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. இல்லை மேட்சிங்காக கொடுத்துட்டு அதில் இன்கரெக்ட் பேர், தவறாக இருக்கிறது எதுன்னு கேட்டிருக்கிறாங்க. லஞ்சியான், லஞ்ச். கேப்ரியோலைட், கேப். ரெஃப்ரிஜரேட்டர், ஃப்ரிட்ஜ். இது 3 சரியாக இருக்குது. யூனிவர்சிட்டி, வெசிட்டி அப்படின்றது தவறு. ஸோ இன்கரெக்ட் பேர் வந்து ஆப்ஷன் ஏ. டைட் கார்னர் மீன்ஸ் அ டிஃபிகல்ட் சுச்சுவேஷன். க்ரௌடட் கார்னர் வராது. டைட் கார்னர்ன்றது ஒரு இடியம் சொல் விச் இஸ் எக்ஸ்ப்ரெஸிங் த சேம் மீனிங் பட் யூஸிங் அதர் வேர்ட்ஸ். ட்ராஜிக் இன்சிடென்ட்டோ, ஃபியர்ஸ் ஃபைட்டோ இது எதுவுமே வராது. டைட் கார்னர் அப்படின்னா டிஃபிகல்ட் சுச்சுவேஷன். ஓவர் த ஹில் இஸ் த கரெக்ட் யூஃபிமிஸ்டிக் வேர்ட் ஃபார் ஓல்டு. வயசாயிடுச்சு அப்படின்றது ஓவர் த ஹில் அப்படின்னு மறைமுகமாக சொல்லுவாங்க. யூஃபிமிஸ்டிக் வேர்டு இது. வாட் இஸ் த அன்டானிம் ஃபார் த வேர்ட் டெசர்டட்? டெசர்டட் அப்படின்னா பாலைவனம் எப்படி இருக்கும், ஆட்களே இல்லாமல். அன்ஆக்குப்பைடு அப்படின்னாலும் அதே தான், ஆக்குப்பை இல்லாமல் ஃப்ரீயாக இருக்குது. இன்ஹேபிட்டட்னா அங்கே இருக்காங்க, வாழ்ந்துட்டுருக்காங்கன்னு அர்த்தம். அன்இன்ஹேபிட்டட்னா அங்கே வாழலைன்னு அர்த்தம். அவங்க என்ன கேட்குறாங்க, அதுக்கு எதிர்ச்சொல் கேட்குறாங்க. டெசர்டட்னா பாலைவனம், யாருமே இருக்க மாட்டாங்க. அன்ஆக்குப்பைடுனாலும் யாரும் இருக்க மாட்டாங்க. அன்இன்ஹேபிட்டட்னாலும் யாரும் இருக்க மாட்டாங்க. அது டெசர்டடுக்கு ஆப்போசிட் இன்ஹேபிட்டட். அப்போ அங்கே சில பேர் வாழ்ந்துட்டுருக்காங்க. இன்ஹேபிட்டட்னா பீப்புள்ஸ் ஆர் லிவிங் தேர்னு அர்த்தம். இன்னசென்ட் அப்படின்றது இந்த கொஷினுக்கும் இதுக்கும் ரெலவெண்ட்டானதே கிடையாது. ரைட் த ஜெரன் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப். கீழே 4 ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஜெரன்னா ஐஎன்ஜியில் முடியறது தான் ஜெரண்ட். ஸ்பீட், ஸ்பீடிங், டு ஸ்பீட், ஸ்பீட்ஸ்னு கொடுத்துருக்குறாங்க. அவங்க ஜெரண்ட் கேட்டிருக்கிறதால ஸ்பீடிங் தான் இதுக்கு ஆன்சர். த போலீஸ் அரெஸ்டட் ஹிம் ஃபார் ஸ்பீடிங். ஒருவேளை இன்ஃபினிட்டிவ்னு கேட்டிருந்தாங்கன்னா டூ ஸ்பீடுன்னு போடணும். ஜெரண்டுன்னு கேட்டதால் ஸ்பீடிங் போடுறோம். யூ ஆர் ஆஸ்கிங் எ ஸ்ட்ரேஞ்சர் டு ஓப்பன் அ டோர். பிக் அவுட் த எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் டு ஃபில் இன் த பிளாங்க்ஸ் இன் த ஃபாலோயிங் ரெக்வெஸ்ட். புதுசாக யாருன்னே தெரியாத ஒருத்தர்கிட்ட வந்து நம்ம வந்து கதவை திறங்கன்னு சொல்கிறோம். எப்படி சொல்லுவோம்? டேஷ் ப்ளீஸ் ஓப்பன் த டோர். குட் யூ ப்ளீஸ் ஓப்பன் த டோர் அப்படின்னு கேட்போம். ஆப்ஷன் டி. கம்ப்ளீட் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் வித் அப்ராப்ரியேட் மோடால் வெர்ப். இது வந்து ரிப்பீட்டட் கொஷின். தயவு செஞ்சு கஷ்டப்பட்டு படிச்சிரு, இல்லைனா நீ ஃபெயில் ஆகிடுவ. ஒர்க் ஹார்ட் லெஸ்ட் யூ மைட் ஃபெயில். ஆப்ஷன் டி, யூ மைட் ஃபெயில். அக்கார்டிங் டு த poet John Keats, a thing of beauty is a joy forever. Correct the sentence. Tom goes always to work by car. Tom always goes to work by car. அதான் வந்து கரெக்டு.
Among the following qualifiers, which one can be used only with countable noun? கவுண்டபிள் நவுனோட வரக்கூடிய குவாலிஃபையர் எதுன்னு கேட்குறாங்க. சம் அப்படின்னா சில, அது வந்து கவுண்டபிள் பண்ண முடியாது. லெஸ் அப்படின்னா குறைவு, நன்னா எதுவுமே இல்லை. இப்போ போத் அப்படின்னும்போது ரெண்டுமே, அப்போ இது கவுண்டபிளாக வருதா? போத். Choose the right sentence pattern for the following line. During the war, many people lost their homes. இது வந்து ரெப்பிட்டேஷன், சேம் அப்படியே மாறாமல் வந்துட்டுருக்கு. ஆக்சுவலாக என்னென்னா 3, 4, 5, 6, 7 தேதிகளில் நடந்ததுலேருந்து 1, 2 கேள்வி ரெப்பிட்டேஷன் ஆகிட்டுருக்கு. டூரிங் த வார் அப்படின்றது அட்வெர்ப், மெனி பீப்புள் சப்ஜெக்ட், லாஸ்ட் வந்து வெர்பு, தயர் ஹோம்ஸ்ன்றது ஆப்ஜெக்ட். ASVO. Find out the antonym of the underlined word. He was unmatched. Incomparable, ஒப்பிட முடியாதது. எக்ஸலண்ட்னா சூப்பர், எக்ஸ்ட்ராடினரி. சுப்ரீம் அப்படின்னா எல்லாரை விட மேலே. ஸோ அப்போ அன்மேட்ச்டு அப்படின்னா இன்ஃபீரியர், அதாவது அதுக்கு ஆப்போசிட் கேட்குறாங்க. இப்போ இன்கம்பேரபிள் அப்படின்னாலும் அன்மேட்ச்டு தான் வரும். ஏன்னா அவரை யார் கூடயும் ஒப்பிட முடியாது, யாருக்கும் அவர் வந்து நிகர் கிடையாது, அவருக்கு அவரே நிகர்னு சொல்லுவாங்க தமிழில். அது மாதிரி மேட்சே கிடையாது அவங்களுக்கு, அந்த மாதிரி ஒரு டைப். எக்ஸலண்ட் அப்படின்னாலும் டாப் மோஸ்ட், சுப்ரீம்னாலும் அதான். இது மூணுமே அதுக்கு மீனிங். இன்ஃபீரியர் அப்படின்றது அதுக்கு ஆப்போசிட். Pick out the present perfect tense and complete the sentence. present perfect tenseன்னதுமே நம்ம கரெக்டாக அதை கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் ஹேஸா ஹேவான் டிஃபைன் பண்ணுறது சப்ஜெக்ட் தான். சப்ஜெக்ட் வந்து ஐ வந்திருக்கு, அதனால் ஹேவ் கம்ப்ளீட்டட் வரும். ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் மை ஹோம் ஒர்க். இன்கேஸ் ஏதாவது நேம் அப்படி இல்லைனா ஹீ ஷீ இட் அது மாதிரி வந்திருந்ததுன்னா ஹேஸ் கம்ப்ளீட்டட் வரும். ஐ வந்திருக்கிறதால ஐ வி யூ யூ அதெல்லாம் வந்ததுன்னா ஹேவ் கம்ப்ளீட், ஹேவ்னு வரும். ஃபைண்ட் அவுட் த டைப் ஆஃப் சென்டென்ஸ். தோ த பேட்டில் ஹேஸ் பீன் ஒன், த வார் இஸ் நாட் ஓவர் yet. தோ அப்படின்றது வந்திருக்கிறதால இது காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். மோஸ்ட்லி காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸுக்கு வந்து அந்த கன்ஜங்ஷன் வேர்ட் பிகினிங்லேயே வந்துடும். இன்ஸ்பைட் ஆஃப், டிஸ்பைட் ஆஃப், தோ, ஆல் தோ, ஈவன் தோ, அது மாதிரி வந்தாலே அதெல்லாம் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். சூஸ் த ரைட் கிளிப்டு வேர்ட் ஃபார் மேத்தமேட்டிக்ஸ். மேத், மேக்ஸ்னு போட்டக்கூடாது, மேத். The poem has 11 words which is arranged by 1 by 1 like single word, 2 word, 3 word, 4 word and ended with a single word. Identify the poem from the given group. இது வந்து ஒரு எக்ஸாக்ட் டெஃபினேஷன் ஃபார் சின்குயின் போயம். யாராவது நோட் பண்ணணும்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சின்குயின் போயம் ரிப்பீட்டேஷன் கொஷின். இதுவும் இந்த லைம்ரிக்கும் சும்மா சும்மா வந்துகிட்டே இருக்கும். ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, சிமிலாரிட்டிஸ் என்ன? ரெண்டுத்துக்கும் உள்ள சிமிலாரிட்டிஸ் போத் ஆர் ஹேவ் 5 lines, அது சிமிலாரிட்டி. டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா இது ஃபன்னி போயம், ஃபன்னியாக சில்லியாக இருக்கும். இது வந்து 11 letters இருக்கும், 11 words இருக்கும், 5 linesல இருக்கும். We rarely visit our native town. ரேர்லின்னு வந்துட்டாலே அது நெகட்டிவ் மீனிங். பிக் அவுட் த அப்ராப்ரியேட் கொஷின் டேக் ஃபார் த அபவ் சென்டென்ஸ். ரேர்லின்னு வந்திருக்காலே அது நெகட்டிவ் மீனிங், அப்போ வந்து டேகு பாசிட்டிவாக தான் இருக்கணும். சப்ஜெக்ட் வந்து வி, அப்போது வி தான் வரும் இங்கே. இது நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ன்றதால வெர்பு வந்து ப்ரெசன்ட் டென்ஸ்ன்றதால டூ மட்டும் போட்டுக்கிறோம். டூ வி, இதுதான் கரெக்டு. Fill in the blank with correct phrasal verb. My father always dash truth and honesty. Stands for, stand up, stand by, stand with. Stands for அதான் வரும். My father always stands for truth and honesty. இதோட மார்னிங் எக்ஸாம் முடிஞ்சிச்சு, இது ஆஃப்டர்நூன் எக்ஸாம். பிக் அவுட் த கரெக்ட் ஸ்பெல்லிங் அப்படின்னு கொடுத்துட்டு சொஃபஸ்டிகேட்டட் வேர்டு கொடுத்துருக்குறாங்க, அதுக்கு கரெக்டான ஸ்பெல்லிங் கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு வந்து ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். சொஃபஸ்டிகேட்டட். Which one among the following is the correct sentence?
இதில் வந்து எது கரெக்டான சென்டென்ஸ்னு கேட்குறாங்க. ஷீ இஸ் மை கசின், அது கிடையாது. ஐ ஹாவ் 2 டாட்டர் இன் லாஸ், அது தப்பு. டாட்டர்ஸ் இன் லான்னு வரணும். த ரூம் இஸ் ஃபுல் ஆஃப் ஃபர்னிச்சர்ஸ், அதுவும் தப்பு. த ரூம் இஸ் ஃபுல் ஆஃப் ஃபர்னிச்சர், அவ்வளோதான். ஹீ வியர்ஸ் அ ப்ளூ ஷர்ட், இது கரெக்டு. choose the plural form of the word radius, radi. இந்த கொஷின் வந்து ரிப்பீட்டட் கொஷின். ரேடியஸ், ரேடி, டபுள் ஐல முடியும். காக்டஸ், காக்டி அப்படி வரும். ஃபைண்ட் அவுட் த poetic abbreviation for over. இந்த அப்போஸ்ட்ரோபி நடுவில் வருது பாருங்கள், இது வந்து poetic abbreviation. ஓர். Choose the correct clipped word for perambulator. Pram. Perambulatorனா குழந்தைங்களுக்கான தள்ளுவண்டி. அதோட clipped word pram. Fill in the blanks with the correct infinitive. போன பேப்பரில் ஜெரன் கேட்டிருந்தாங்களா, இப்போ இதில் infinitive கேட்டிருக்காங்க. அப்போ டூன்னு வர verb தான் வந்து இங்கே வரும். அதே 2-3 டூவில் ஸ்டார்ட் ஆகிறது கொடுத்துருந்தாங்கன்னா மீனிங்கோட கம்பேர் பண்ணி எடுத்துக்கணும். The boys went to the forest dash birds. அந்த பையங்கள்லாம் காட்டுக்கு போயிருக்கிறாங்க. எதுக்காக? டு ஷூட், டு ஷாட், டு ஷவுட் அப்படின்னு பார்த்தோன்னா டு ஷூட். இதிலே 3 கொடுத்து நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க பாருங்கள். இதுதான் கரெக்ட் ஆன்சர். ட்ரீஸ் ஷெட் தேர் லீவ்ஸ் இன் ஆட்டம் சீசன். மேட்ச் த ஃபாலோயிங்: த்ரெஷோல்ட், ஆம்புஷ், க்ரௌச், ரீஸ்டோர். த்ரெஷோல்ட் அப்படின்றது வந்து என்ட்ரன்ஸ் அல்லது பிகினிங் ஒர்க் அதை மாதிரி வரும். த்ரெஷோல்ட், டோர் ஸ்டெப். ஆம்புஷ் அப்படின்னா பவுன்ஸ் ஆன். ஆம்புஷ்னா சர்ப்ரைஸ் பண்ணுறது. க்ரௌச் அப்படின்னா கொஞ்சம் அப்படியே ஸ்லோவாக ஸ்டாப் ஆகிற மாதிரி இருக்கிறது, ஸ்டாப். ரீஸ்டோர், பிரிங் பேக். இதுக்கு வந்து அப்போது QPSR, ஆப்ஷன் பி. Which of the following sentences is incorrect? I did not sing yesterday. I am singing for 2 hours. I have already sung. I have been singing for 2 hours. இது எல்லாமே டென்ஸ் வைஸ் கரெக்டாக வந்திருக்கு. அது ப்ரெசன்ட் கண்டினியூஸில் வந்திருக்கு. ஆனால் இப்போ நடக்கலை. அப்போ ஆரம்பித்து 2 மணி நேரத்துக்கு நான் பாடிட்டுருக்கேன்னு சொல்கிறாங்க. அப்போ இது வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் கிடையாது. இதுதான் தவறானது. அவங்க கேட்டிருக்கிறது இன்கரெக்டு தான். ஐ எம் சிங்கிங் ஃபார் 2 hours, அது தவறு. ஐ ஹாவ் பீன் சிங்கிங் ஃபார் 2 hours தான் கரெக்டு. fill in the blank with correct infinitive. infinitive மீண்டும் கேட்டிருக்கிறாங்க. தேவா forgot dash the letter. to post. போஸ்டிங்னா ஜெரண்டு, போஸ்ட்னா வெர்பு, போஸ்டட்னா பாஸ்ட் டென்ஸு. உங்கள் கேட்டிருக்கிறது இன்ஃபினிட்டிவ், டு போஸ்ட். இப்போ இதில் புதுசாக கிடையாது. இதில் நீங்கள் ஸ்டாண்டர்டாக தெரிஞ்சிக்க வேண்டியது, தெரிஞ்சவங்களுக்காக கிடையாது, இது வரைக்கும் தெரியாதவங்களுக்காக. டூ வந்தாலே இங்கே வந்து அது கூட என்ன வரும்னா வேர்பின் ஃபர்ஸ்ட் ஃபார்ம், சிம்பிள் ப்ரெசன்ட் ஃபார்ம் மட்டும்தான் வரும். டு ஒர்க், டு வாக், டு ரைட், டு சிங், டு ப்ளே, டு குக் அப்படி தான் வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குக்டு, குக்கிங் அப்படின்றது வெர்பின் ஃபார்ம். ஓகேவா? அது எல்லாருக்கும் தெரியும். இப்போ டூ போட்டோன்னா இங்கே என்ன வரும்? குக், அவ்வளோதான். டு குக் அவ்வளோதான் வரும். டூவுக்கு பிறகு வெர்பின் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் மட்டும்தான் வரும். குக்குடு பாஸ்ட் டென்ஸோ, குக்குடு பார்ட்டிசிபிளோ, குக்குடு வந்து கண்டினியூஸோ இங்கே வரவே வராது. பர்ஃபெக்டோ பார்ட்டிசிபிளோ இங்கே வராது. டு குக், டு ப்ளே, டு கோ, டு கம், டு see, டு laugh அப்படி தான் வரும். அதான் வந்து இன்ஃபினிட்டிவ். ஒருவேளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக டு போஸ்ட், டு போஸ்டட் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா டு போஸ்டட் வரக்கூடாது, டு போஸ்ட் தான் வரணும். The prince said, "It gives me great pleasure to be here this evening." Choose the correct form of indirect speech கேட்குறாங்க. அவங்க கொடுத்துருக்கிறது டைரக்ட் ஸ்பீச். The prince said that
இட் இது வந்து ப்ரெசண்ட்டு பாஸ்ட் டென்ஸாக மாறிடும். கேவ் மீ வந்து ஹிம்மாக மாறிடும். கேவ் ஹிம் கிரேட் ப்ளஷும் டு பி ஹியர் தேராக மாறிடும். தேர் திஸ் தட்டாக மாறிடும். தட் ஈவினிங் the prince said that it gave him great pleasure to be there that evening. Which one among the following is the sole purpose of writing a notice gives the correct meaning? Notice எழுதுறதோட பர்பஸ் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இட் இஸ் a piece of information more than 100 words. அதெல்லாம் கிடையாது. இட் இஸ் a piece of information which is given to large group of peopleக்கு தெரியணுன்றதுக்காக நம்ம நோட்டீஸ் போர்டில் நோட்டீஸ் போடுவோம். ஸோ இது வந்து இதான் ஆன்சர் அதுக்கு. piece of information that includes the personal details இதெல்லாம் கிடையாது. without details of the event of அதெல்லாம் கிடையாது. option B the right answer. during the war many people lost their homes. இது வந்து ரெப்பிட்டேஷன் இப்போ தான் பார்த்தோன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் 2 minutes பிஃபோர் பார்த்தோம்ல. ASVO இப்போ மார்னிங்லேயும் இது கேட்டிருக்கிறாங்க, ஆஃப்டர்நூன்லேயும் இது கேட்டிருக்கிறாங்க. சேம் கொஷின். If I had got enough money, I would have bought these shoes. What type of conditional clause is this? இது வந்து இமேஜினரி பார்ட்டு. பாஸ்ட் டென்ஸில் இமேஜினரியாக க்ரியேட் பண்ணி அந்த மாதிரி இருந்திருந்தா நான் அந்த மாதிரி பண்ணியிருப்பேன். ஸோ அது இனிமே ஹேப்பன்டு கிடையாது. நாட் பாசிபிள் டு ஹேப்பன் ஹியர் ஆஃப்டர். ஸோ இமேஜினரி பார்ட்டுன்றதால இது வந்து தேர்ட் கண்டிஷனல் கிளாஸ். What is the logical sequence for these words? Choose the correct option. இது repetition question. ரொம்ப simple. Slow, wait, stop, wait, get ready, go. Traffic signal. Who taught a poem by George Morris? To whom? The grandfather to the author. Option D. Who taught a poem by George Morris? To whom? The grandfather to the author. Which one of the following is a complete narrative that involves characters and events that stand for an abstract idea or event? ஒரு ஐடியாவை பற்றி அல்லது ஒரு ஈவெண்ட்டை பற்றி கேரக்டர்ஸ் மூலமாகவும் நெரேட் பண்ணுறது, அது வந்து அலிகிரி. ஆப்ஷன் சி. அலிட்ரேஷன் நமக்கு தெரியும். ரிப்பீட்டட் கான்சனன்ட் சவுண்ட் லெட்டர்ஸ் வேர்ட்ஸ், அது சேம் சென்டென்ஸில். அப்பாஸ்ட்ரபின்றது நமக்கு தெரியும், மேற்கோள் காட்டுறது. அதாவது பங்க்சுவேஷனில் பயன்படுத்தும் போது அது மேற்கோள். ஒரு ஸ்பீச் ப்ரொவைட் பண்ணும்பொழுது ஒருத்தவங்க சொன்னதை மேற்கோள் காட்டுறதும் அந்த இடத்துல அப்பாஸ்ட்ரபியாக பயன்படுத்துவோம். அது மாதிரி இப்போ இங்கே நம்ம பார்க்குற அலிகிரி அப்படின்றதும் ஒரு யோசனை, ஒரு கருத்தை பற்றி கதாபாத்திரங்கள் மூலமாகவோ இல்லை ஒரு நிகழ்வுகள் மூலமாகவோ நெரேட் பண்ணுறது, விளக்கி சொல்கிறது. அல்லூஷன் அப்படின்றது ஒரு ரெஃபரன்ஸ், அதாவது இன்டைரக்டாக எதையாவது நம்ம ரெஃபர் பண்ணுறது அல்லூஷன் சொல்லுவாங்க. Fill in the blank with correct determiner. There are dash flowers in the bunch. Many flowers in the bunch. Pick out the meaning of the word recognized. Remembered கிடையாது, forgot கிடையாது, recalled கிடையாது. Recognizeனா ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது. The sundial made by dash is still in existence at Ulthrops. இது வந்து லண்டனில் இருக்கிற ஒரு ஊர். இங்கே தான் வந்து சர் ஐசக் நியூட்டன் பிறந்தார். அவர் செஞ்ச சூரிய கடிகாரம் இன்னும் அங்கேயே வச்சுருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாத அவரோட கண்டுபிடிப்புகள், ஆராய்ச்சிகள் பற்றின நிறைய விஷயங்கள் வந்து இந்த ஊல்ஸ்த்ராப்பில் இருக்குது இன்னும். ஸோ சர் ஐசக் நியூட்டன். மேட்ச் த ஃபாலோயிங்: கமா, செமிகாலன், ஃபுல் ஸ்டாப், காலன். Stress the close relationship between one sentence and another வந்து semicolon. Used for the declarative sentence வந்து full stop. ஒரு declarative sentence கடைசியில் வந்து நம்ம என்ன வைப்போம்? full stop வைப்போம். To show something is to follow வந்து colon.
யூஸ்டு ஃபார் ஃப்ரேஸ் அண்ட் கிளாஸஸ் இன் ஏ சீரீஸ். ஒரு சென்டென்ஸில் ஃப்ரேஸோ கிளாஸோ வரும்போது பக்கத்தில் என்ன வந்துடும், கம்மா வந்துடும். ஸோ ஏபிசிடி, அதாவது டிஏபிசி, ஆப்ஷன் சி. Choose the correct verb form from the following sentence. For the following sentence, the table dash up for firewood. விறகுக்காக அந்த டேபிளை என்ன செஞ்சிட்டாங்க, was broken, உடைக்கப்பட்டது. had broken, broken உடைந்தது. had broken உடைந்தது. has broken உடைந்தது. அது டேபிள் அதுவே உடஞ்சிக்காது, அதை யாராவது என்ன செய்வோம், உடைப்போம். ஸோ செயற்பாட்டு வினை was broken. Choose the correct passive voice for don't open the door. Don't அப்படின்லாம் வந்துச்சுன்னா open the door பிளெயினாக, shut the door, take a cup of tea, அந்த மாதிரிலாம் இம்பரேட்டிவ் சென்டென்ஸில் வந்துச்சு அப்படின்னா லெட்டில் ஸ்டார்ட் ஆகணும். அது இங்கே நாட் வந்திருக்கிறதால இங்கே நாட் வந்து கரெக்டாக வந்துடணும். ஸோ let the door not be opened. ஓப்பன்ன்றது verb in first form, அது வந்து be opened அப்படின்னு மாறிடும் பேசிவ் வாய்ஸில். let the door not be opened. சாரி. choose correct antonym. வெற்றி was surprised by his friend. சர்ப்ரைஸ்டுக்கு ஆப்போசிட் வந்து அன்சர்ப்ரைஸ்டு தான். இதெல்லாம் வேறு எதுவும் வராது, மீனிங் சேமாக இருந்தாலும் இந்த வார்த்தைலாம் வராது, இதுதான் ஆப்போசிட். Choose the correct parts of speech. The child sleep calmly. என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா அட்ஜெக்டிவ், அட்வெர்ப், நவுனு, ப்ரொனவுனு. காம்லின்றது நவுன் கிடையாது, ப்ரொனவுனும் கிடையாது. அப்போ அட்வெர்பா அட்ஜெக்டிவா? அட்ஜெக்டிவ்னா அது வந்து பெயர் சொல்ல எம்ஃபசைஸ் பண்ணோம், அட்வெர்ப்னா வினை சொல்ல எம்ஃபசைஸ் பண்ணோம். இங்கே காம்லி அப்படின்றது அமைதியாக. அமைதியாக என்ன நடக்குது, தூங்குறது. இந்த குழந்தை எப்படி தூங்குச்சு, அமைதியாக தூங்குச்சு. ஸோ இது வந்து அட்வெர்ப். இந்த இடத்துல வந்து த சைல்டு பீயிங் காம் அப்படின்னாலோ இல்லை வேறு எப்படியோ வந்தால் எது அமைதியாக இருந்ததுன்னா தான் சைல்டு வரும். வந்து சைல்டு எப்படி நடக்கிற செயல் வந்து ஸ்லீப்பிங், அது எப்படி நடக்குது, காம்லியாக நடக்குது. ஸோ அது வெர்பை வந்து கொஞ்சம் எம்ஃபசைஸ் பண்ணுது. இது வந்து அட்வெர்பு. அட்வெர்பை நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா எல்ஒயில் முடியுதான்னு பார்த்துக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், எதை, எப்படி, எப்போது. இந்த கொஷினுக்கெலாம் ஆன்சர் வந்துச்சுன்னா அது அட்வெர்பு. இந்த 2 ட்ரிக்கே போதும் உங்களுக்கு அட்வெர்ப் கண்டுபிடிக்கிறதுக்கு. சூஸ் த ரைட் ஆர்டிக்கல். ஹீ இஸ் டேஷ் ஹானஸ்ட் மேன். ஹீ இஸ் அன் ஹானஸ்ட் மேன். Choose the appropriate meaning for the word amateurism. இதுக்கு வந்து ஆப்ஷன் டி கொடுத்துருக்குறாங்க. பார்ட்டிசிபேட்டிங் இன் ஸ்போர்ட்ஸ் ஆஸ் அ ஹாபி ரேதர் தென் ஃபார் மணி. amateurism, participating in sports as a hobby rather than for money. Identify the correct combination of the compound word haircut. பார்த்தாலே தெரியும், hair noun, cut verb, noun plus verb. She dashed for 5 years. Choose the correct tense form for the above sentence. இது சேம் மெத்தடு, சேம் சென்டென்ஸ் வந்து சேம் டென்ஸ்லேருந்து இப்போ தான் ப்ரீவியஸ் பேஜில் கேட்டிருந்தாங்க. இந்த பேஜுக்கு முன்னாடி பேஜில் செஞ்சோம்ல, ஹேஸ் பீன் டான்ஸிங் ஃபார் 2 hours போட்டோம்ல, அதே தான் இங்கேயும். ஹேஸ் பீன் ஸ்லீப்பிங் ஃபார் 5 hours. ஆப்ஷன் டி. Choose the meaning of the idiom square off. Really for an agreement இது வராது. prepare for activationும் வராது. prepare for doing well வராது. prepare for a conflict, அதாவது சண்டையாக சமாதானமாக ரெண்டில் ஒன்று முடிவு பண்ணுன்னு சொல்லுவோம்ல. ஸ்கொயர் ஆஃப், ஒரு முடிவுக்கு வந்துடுறது டக்குன்னு. ஃபைட் பண்ணணும்னா ஃபைட் பண்ணிடணும், இல்லை பீஸ் ஆஃப் மைண்ட்னா டக்குன்னு அதை முடிச்சுட்டு வந்துடணும். ஸோ அந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வருது ப்ரிப்பேர் ஃபார் ஏ கான்ஃப்ளிக்ட். இது வந்து ஸ்கொயர் ஆஃப். இதை இப்போ பார்த்தது வந்து 10ஆம் தேதி நடந்த எக்ஸாமோட கொஷின்ஸ் இங்கிலீஷு. அடுத்து 11
13, 14 இந்த 3 நாட்களுக்குமான ஆங்கில வினாக்கள் நாளைக்கு போடுறேன் தொடர்ந்து. அதன் பிறகு சோஷியல் வினாக்கள் எல்லாமே பார்க்கலாம். சைட் பை சைட் ஸ்டாண்டர்ட் வைஸு புக் பேக் ஆன்சர்ஸும் பார்க்கலாம். தேங்க்யூ.